41 பேர், 41 உயிர்கள் மற்றும் கருவிலேயே 2 சிசுக்கள், மொத்தமா 43 உயிர்கள் இடிபாடுகள்ல சிக்கி மூச்சு திணறி நசுங்கி குடல்லாம் வெளியில வந்து உறுப்புகள் நசுக்கப்பட்டு இறந்து போய் கிடந்ததை பார்த்து ஒரு மனிதர், அதுல 9 குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் 9 பேர், ஒரு பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக குழந்தைகளோடு குழந்தையாக பழகக்கூடிய ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு மனிதர், மனிதாபிமானம் உள்ள ஈவு இரக்கம் உள்ள ஒரு மனிதர். ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா ஒரு உயிர் செத்து போகுது, ஒரு உயிர் கஷ்டப்படுது, ஒரு உயிர் சித்திரவதைப்படுது, ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து ரத்தம் வடிஞ்சா அழுக வரும், தன்னால் அழுக வரும். அவன் தான் மனுஷன், அவன் தான் மனிதாபிமானம் உள்ள மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அந்த 43 உயிர்கள் இறந்து போய் கிடந்ததை பார்த்து அந்த உறவினர்கள்லாம் கதறி அழுகிறத பார்த்து அந்த இடத்துல சொன்ன வாக்கியம், அழுது கொண்டே சொன்ன வாக்கியம், இதுக்கு தானடா நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இதுக்கு தானடா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு கதறி அழுதுகிட்டே சொன்ன அந்த வாக்கியத்தை இன்றைக்கு காமெடி டயலாக் ஆக்கி, சினிமால வச்சு காமெடி டயலாக் ஆக்கி கைத்தட்டல் வாங்கி காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான் ஒரு நடிகன், ஜீவா என்கின்ற ஒரு நடிகன். இந்த நடிகரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த ஜீவாவை பார்த்து கேட்கிறேன், மிஸ்டர் ஜீவா, இந்த 43 உயிர்கள்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க அக்காவோ தங்கச்சியோ உங்க அம்மாவோ இல்ல உங்க பிள்ளைகளோ இல்ல உங்க உறவினர்களோ யாராவது இருந்திருந்தா இந்த டயலாக நீங்க காமெடி டயலாக்கா பேசுவீங்களா? சிரிச்சுக்கிட்டு பேச முடியுமா உங்களால? அடுத்த மனுஷன் சாவுல அந்த சாவை பார்த்து அழுத அழுகைய கேலி பண்ண முடியுது உங்களாலன்னா நீங்க எல்லாம் என்ன மனுஷன்? உங்களுக்குள்ள மனிதம் இருக்கா? மனிதாபிமானம் இருக்கா?